வணக்கம் மேம். வணக்கம். 12 ராசியில் கடைசி ராசி மீனராசி. மீனராசிக்கும் இப்போ 7 நாட்டு சனி நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நடந்துட்டுருக்கா முடிஞ்சிருக்கான்னு தெரியல. பட் அவங்களும் கொஞ்சம் நிறையா ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. எப்படி இருக்குது மேம் மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி? ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முடியல. இப்போதான் நம்ம வாக்கியப்படி இப்போதான் சனி பயிற்சி ஆச்சு. பட் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது சனி பகவான் பலன்களை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த குரு என்ன பண்ணுறாரு, மீன ராசிக்கே அதிபதி குரு தான். ஓ, இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தொழிலுக்கும் அவரே அதிபதியாக வர்றார். இந்த மீன ராசியை பொறுத்தளவில் தன்னுடைய 9வது பார்வையாக மீன ராசியை பாக்கியமா பாக்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும். ஏன்னா பெரும்பாலும் சனி பகவானை வந்து நீதிக்காரகன்னு சொல்லுவோம், கர்மக்காரகன்னு சொல்லுவோம். அவர் வந்து தர்மவான் சனி பகவான். அவர் உட்கார்ந்துருக்க தப்பு பண்ண வந்தா நான் பயப்படணும், தப்பு பண்ணலைன்னா நாம. குரு 5ஆம் இடத்துல இருக்கனால குழந்தைகளுடைய மனசுல ஒரு விதமான ஒரு சங்கடங்களை தரும். அது மட்டும்தான் நீங்க கவனிக்க வேண்டியது. நீங்க கவலையை நினைக்கிறீங்கன்னா கவலை அதிகமாகும், சந்தோஷத்தை நினைக்கிறீங்கன்னா சந்தோஷம் அதிகமாகும். அதனால இந்த சனி பகவான் இருக்காரேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருமே, அதாவது உலகத்தில் பார்த்துட்ருக்கிற அத்தனை பேருக்குமே முதல்ல ஒரு நன்றி அண்ட் வணக்கம். ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இந்த அளவுக்கு பிரபலமாகிறதுக்கு நீங்கள் வியூவர்ஸ் தாங்க முதல் காரணம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இந்த அஸ்ட்ராலஜர் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக ஆன்மீகம் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு நிறைய பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோங்க. அவங்க யார் தெரியுமா? ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர், ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுங்க. ரொம்ப அருமையாக அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க பிரகாசமாக. அவங்கக்கிட்ட இப்போ நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு உங்கள் 12 ராசிக்கும் எப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நல்லா பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திப்போமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு 12 ராசியும் ஆசைப்படுவாங்க. இந்த இவ்வளோ நாள் நான் பட்டுட்டேன், இவ்வளோ நாள் எல்லாத்தையும் தாண்டி கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன், இனிமே தான் எப்படி இருக்க போகுது, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், நான் எப்படி இருக்க போகிறேன்னு 12 ராசி அது பாருங்க ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம 12 ராசியும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக மேம்? கண்டிப்பாக மேம். நிச்சயமாக எல்லாருக்கும் அவங்களுக்கான பலன்களை கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த குரு பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அரசருக்கு அரசரையும், அவதார புருஷரையும், அயோத்தி மன்னரையும் அடிமை தொழில் செய்ய வைத்த அமரகுரு பகவானின் அதிசயங்கள் உரைக்க கேளு. 2 5 7 9 இதமான அமரகுரு பகவான் இன்பம் தரும் 11 இருக்கும்போது இதுவெல்லாம் நடக்குமென்று இயம்பிடுவீர் உலகத்தார்க்கே. பஞ்சமெல்லாம் நீங்கிவிடும், பல கஷ்டம் மாறிவிடும், கவலையெல்லாம் தீர்ந்துவிடும், கடன் தொல்லையும் தீர்ந்துவிடும், மாறாத நோயும் மறைந்துவிடும், தீராத பகையும் தீர்ந்துவிடும், வாழ்க்கையில் வசந்தம் சேர்ந்துவிடும், பாக்கியங்கள் மெத்த உண்டு, பஞ்சனையும் மெத்த உண்டு, மாடுகன்று சேர்க்கை உண்டு, மாடி வீட்டு யோகம் உண்டு, கேட்டதெல்லாம் கிடைத்துவிடும், கெட்டதெல்லாம் நல்லதாகும், தொலைந்த பொருளும் வந்துவிடும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமப்பா. இதுதான் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால், அதுவும் ஜாதகத்தில் 2 5 7 9 11 இந்த இடங்கள்ல இருந்தால் நமக்கு நல்ல பலன்களை நிறைய தருவார். இதுதான் வியாழ நோக்கம். குரு பகவான், குரு பயிற்சி, குரு பார்வை இது எல்லாமே இந்த இடத்துல இருந்தால் அவங்க நல்ல பாசிட்டிவான பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கவுங்க ராசிக்கு எந்த இடத்துல குரு பகவான் இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுக்க முடியும். மேம், குரு பெயர்ச்சி 12 ராசிக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக சொன்னீங்க பாருங்க. நான் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கேன்.
இவ்வளவும் போய் இந்த குரு பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்கு இல்லை மேம்? பாசிட்டிவாக. கண்டிப்பா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் கேட்கறதுக்கே. எல்லாம் பாருங்களேன் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த குரு பயிற்சியில ஒரு ரொம்ப விசேஷம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, சொல்லுங்க மேம். அதி வல்லமையோட உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடகராசி குருவுக்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக உணரும். ம் ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருக்கும் அப்படிங்கிறத, இந்த கடகங்கிறது சந்திரனுடைய வீடு, அது தாய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அங்க குருன்னா குழந்தைன்னு எடுத்துக்கிறோம். அந்த குழந்தை அங்க வந்து தாய் மடியில உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அப்போ அது சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அம்மா கிட்ட இருந்தாலே எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் நான் தர்றேங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்ப குரு பகவான் இருக்கார். அதனால அவங்கவங்க பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த பலன்களை அவர் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னாலும், ம் ஓரளவு ஒரு நல்லவர் அப்படின்னா ம் கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ம் அவரால அவங்க இருக்கக்கூடிய இடம் சரியில்லாத இடமாக இருந்தாலும் ம் பரவாயில்ல, என்னுடைய குணம் நான் கொடுக்கறது, அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல அவருடைய பார்வை பலத்துல அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்ப இந்த கடகத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு 3 ராசிகளை சிறப்பு செய்வார். ஓ ஏன்னா அந்த 3 ராசிகளை அவர் பார்ப்பார். ஆ அப்ப எந்த ராசிக்கு அவருடைய பார்வை விழுகுது அப்படின்னா விருச்சிக ராசிக்கு. அவருடைய 5வது பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கு. அவருடைய 7வது பார்வை மகர ராசிக்கு இருக்கு. ம் அவருடைய 9வது பார்வை மீன ராசிக்கு இருக்கு. ம் இந்த 3 ராசிகளுக்கும் அவர் ரொம்ப சிறப்புகளை பண்ணக்கூடியவராக இந்த குரு பகவான். குரு பார்வை தான் ரொம்ப சிறப்பு. அப்ப அந்த குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல், ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கிடைக்கும் இந்த நேரத்துல. ஒரு குருன்னா தெய்வ பலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வ பலம்ங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவாங்க, அங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு பார்வையும் கொடுக்கும். வணக்கம் மேம். வணக்கம். 12 ராசியில் கடைசி ராசி மீனராசி. மீனராசிக்கும் இப்போ 7 நாட்டு சனி நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நடந்துட்டுருக்கா முடிஞ்சிருக்கான்னு தெரியல. பட் அவங்களும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. எப்படி இருக்கு மேம் மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி? ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு, ம் இன்னும் முடியல. ம் இப்பதான் நம்ம வாக்கியப்படி இப்பதான் குரு சனி பயிற்சி ஆச்சு. ம் பட் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது சனி பகவான் பலன்களை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த குரு என்ன பண்றாரு, மீன ராசிக்கே அதிபதி குரு தான். ஓ இவர் என்ன பண்றாரு, அவருடைய தொழிலுக்கும் அவரே அதிபதியாக வர்றார். ம் இந்த மீன ராசியை பொறுத்தளவுல சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஆசைகளும் அதிகமாக இருக்கும். யாருக்கிட்டையும் அடிமையா போய் வேலை செய்ய பிடிக்காது அவங்களுக்கு. ம் ஆனா இதே சமயத்துல இவங்க சொந்த தொழில் செய்யறது நல்லதான்னு கேட்டா அது நல்லதில்லை. நாங்க அட்சய இலக்கண பദ്ധதியில நிறைய ஒரு ஆய்வே பண்ணியிருக்கு, இந்த மீனத்திற்கு சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு. ம் இந்த சொந்த தொழிலை இவங்க எப்படி பண்ணலாம்னா சர்வீஸா பண்ணலாம். ம் முதலீடு போடாம அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய மூளையும் அவங்களுடைய பேச்சும் தான். ம் அதை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்குமானா கிடைக்கும். ம் சரி, இப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா, ம் இவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய, நான் ஆசைப்பட்டது அப்படிங்கிறது என்னன்னா 5ஆம் பாவகம். அந்த ஆசைப்பட்ட ஸ்தானத்துக்குள்ளேயே ராசியின் அதிபதி போய் இருக்காரு. அப்படிங்கிறப்போ நான் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் இந்த நேரத்துல உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கார், அற்புதமா இருக்கார், பூர்வ புண்ணியமாக உட்கார்ந்துருக்கார். அப்ப நான் செய்த போன ஜென்மத்துல நான் நல்லது பண்ணியிருப்பேன் இல்லையா? இப்ப கஷ்டம் வருதுன்னா நான் அந்த அளவுக்கு துன்பங்களை யாருக்கோ பண்ணியிருக்கேன், அதனுடைய மிச்சம் நான் கஷ்டப்படுறேன். நல்லது நடக்குதுன்னா நான் நல்லது பண்ணியிருக்கேன், அதனுடைய நன்மைகளை எப்போ அனுபவிப்பேன், இந்த குரு நல்ல இடத்துக்கு வரும்போது நான் அனுபவிப்பேன். அப்ப என்னுடைய பூர்வ புண்ணியம்ங்கிறது எனக்கு இந்த நேரத்துல நல்ல விதமாக வேலை செய்யுது. அதனால எனக்கு நன்மைகள், மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய, என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த நேரத்தில் கொடுக்கும். அதுவும் குரு பார்வையே இருக்கு மீனராசிக்கு. தன்னுடைய 9வது பார்வையாக மீனராசியை பாக்கியமா பாக்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும். ஏன்னா பெரும்பாலும் சனி பகவானை வந்து நீதிக்காரகன்னு சொல்லுவோம், கர்மக்காரகன்னு சொல்லுவோம். அவர் வந்து தர்மவான் சனி பகவான். அவர் உட்கார்ந்துருக்க, தப்பு பண்ணவன் தான் நான் பயப்படணும், தப்பு பண்ணலைன்னா நாம ஏன் பயப்படணும்? அதனால அதை விட்டுடலாம். இப்ப குருவும் பாக்குறாரு,
உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏதோ ஒரு விதத்துல நீங்க பாருங்களேன், இந்த ஒரு வருஷம் நடக்க போற செயல்களை ஏதாவது ஒரு கோவிலுக்கு அங்க உங்க குலதெய்வம் பேரை கேட்பீங்க, பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயம் அதை பத்தி பேசுவீங்க, உங்க குலதெய்வம் உங்க கூடவே வரும். இந்த நேரம் இதுவரையும் எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சா பிள்ளையார் பேசுவார்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த நேரத்துல ஒரு செங்கலை நீங்க குலதெய்வமாக பாவிச்சு கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னாவே உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு வந்துடும். ஆனால் ஒரு 48 நாளாவது விடாமல் பண்ணணும். அப்போது இந்த நேரம் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டிற்கும் உங்களுக்கு பிடிச்ச செயல்களை செய்வதற்கும் உங்களுக்கு தேவையான நிகழ்வுகள் உங்களுக்கு கூடி வருவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ ஏதாவது கோயில் திருப்பணிகளில் கோவில் கைங்கரியத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. லாபம், மகிழ்ச்சி, பேரின்பம், பேராசை, பெருமகிழ்ச்சி எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. அதனால இந்த நேரம் நீங்கள் குழந்தைகளுடைய மனம் சார்ந்த நிகழ்வுகளில் மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுடைய மனசுல ஒரு விதமான ஒரு சங்கடங்களை தரும். அது மட்டும்தான் நீங்க கவனிக்க வேண்டியதை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இதை அனுபவிக்க பழகிக்கணும். அதை விட்டு சனி பகவான் ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. அது மீனத்துக்கு அதிகமா பொருந்தும். நீங்க கவலையை நினைக்கிறீங்கன்னா கவலை அதிகமாகும், சந்தோஷத்தை நினைக்கிறீங்கன்னா சந்தோஷம் அதிகமாகும். அதனால அந்த சனி பகவான் இருக்காரேன்னு கவலைப்படாதீங்க, குரு சூப்பரா இருக்காரேன்னு சந்தோஷப்படுங்க. அந்த குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அதனால குரு கொடுக்கறத சந்தோஷமா அனுபவிங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மீனராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சனிப்பெயர்ச்சி நடந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒன்று என்னென்னா, எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா ராசிக்காரர்களும் அவங்கவுங்க ராசிக்கு ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற தெய்வம் வழிபாடுகள் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது எல்லா விஷயமும் அவ்வளோ அழகாக பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லை, மேமை நீங்கள் சாந்தி தேவி மேமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு சாந்தமாக உங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் எப்படி இருக்க போகிறீங்க. ஏன்னா குரு பயிற்சிக்கு முன்னாடியே பார்த்துருங்க. அப்போ தான் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது பரிகாரம் இருக்கலாம், உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன லைஃப் எப்படி மாறுது எல்லா விஷயத்துக்கும் ஒரு வழிபாடுகள் ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் ஜாதகம் பார்த்துக்கோங்க. இல்லை ஜாதகத்தை கற்றுக்கணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரே மாதம் தானா, ஒரு மாத கோர்ஸ்லேயே நீங்கள் கற்றுக்கலாம். அப்போ கற்றுக்கும் போது உங்கள் ஃபேமிலியோட ராசி, உங்கள் ஃபேமிலியோட ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம், உங்களதும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க எங்கள் சாந்தி தேவி மேடம்கிட்ட. மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த குரு பயிற்சியிலேருந்து எல்லா 12 ராசிக்காரர்களும் ரொம்ப நல்லா இருக்கணும், அனுகிரகமாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.